அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்களில் கால தாமதம் இழுபறியான நிலை ஏற்படதான் செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலையுமே சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெளிவர முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம். அதாவது இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் நாளளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. மனது அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்கள் வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம், பயம், அச்ச உணர்வு, மனபதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க. அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு சேர்ப்பார். ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும். அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் திறமை வெளிப்படுத்துவீங்க. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்க பெறலாம். அதே மாதிரி வெளியில் எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம். மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா
அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பளுவும் தலை மேலே விழும்படி ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும். எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். நீங்கள் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருக்கணும். தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்லா ஆனந்தம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல கூட பொங்கி எழுந்து விடுவீங்க. கொட்ட எத்தனை நாள் தான் குனிய முடியும்? எதிரிகளை சூறையாடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையிலையும் வியாபாரத்திலையும் பாடு சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு அதிரடி தான் அப்படின்ற மாதிரி வெளிப்படுங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலத்தான் இந்த காலம் எல்லாம் தடபுடலாக அதிரடியாக நடக்க போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். ஏமாற்றியவர்கள் முன்பு இந்த காலம் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையையும் உங்களுடைய தெய்வம் தங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்தவித அச்சமும் வேண்டாங்க. இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும். அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம். அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால இந்த காலத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் கடின உழைப்பிற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும். திருமணம் குழந்தை பேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களின் முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே உறவுல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள் தங்களுக்கு வருத்தத்தையும் அதிகரிக்கலாம். வேலை வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஏற்படும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் தங்களுடைய பேச்சில் இனிமையையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல மனக்குழப்பமான நிலை ஏற்படுங்க. எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை நீங்கள் ஒத்தி வைக்க வாய்ப்பும் இருக்குது. குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம். குறிப்பாக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. விதி மீறல்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரிக்கலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையுமே கவனமாக பேசுவது நல்லது. தங்களுடைய பேச்சில் இனிமையையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்க பெறும். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறுவீங்க.
வேலையை பொறுத்த வரைக்கும் வேலைச்சுமை சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம். பணவரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. உடல் நலனில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உடனுக்குடன் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை வருதுன்னா அது உடனுக்குடன் சரியாகிடும். நீங்கள் பெரிய அளவில் அது பிரச்சனையாகும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவால் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க உத்தியோகத்தில் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது.